இந்த மண், இந்த நிலம் எல்லாம் சீரழிச்சது திராவிட இயக்கம், தந்தை பெரியாருடைய தத்துவம் தான். சிலப்பதிகாரம் கண்ணகியை வந்து சொன்னது யாரு? பெரியார் தாங்க. சிலப்பதிகாரத்தை அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறாரு. இதெல்லாம் எப்படி எந்த அடிப்படையில் பேசுறீங்கன்னு கேட்குறாங்கல்ல. நூல்கள் இருக்கு, சான்றுகள் இருக்கு. என் மேல வழக்கு போட சொல்லுங்க. சீமான் மேல 70 வழக்கு போட்டிருக்காங்கல்ல. மனுதர்மத்தில் இப்படி எழுதியிருக்குன்னு தான் பெரியார் சொன்னாரே வழியே பெரியாருடைய கருத்து அது கிடையாது. பெரியார் சொல்லாததை சொன்னதா சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. கற்பு என்பதை வந்து தடை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வந்து ஒரு பெண் வந்து 3 கள்ளப்புருஷன் வச்சுக்கலான்னு அவர் எழுதுனதாங்க. இல்லை, அது நீங்கள் தப்பாக இன்டர்பிரேட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைங்கிறது விவாத மேடைக்கு வந்து பேசட்டுமே. ஆணாதிக்கத்தை எதிர்ப்பதற்காக அப்படி சொன்னார், நோக்கம் அது கிடையாது அப்படிங்கிறாங்க. நாகம்மை வந்து கோயிலுக்கு போகும் பொழுது ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறா, அவளை போய் கரெக்ட் பண்ணிட்டு வான்னு தன்னோட இருந்த நண்பர்களை அனுப்பிவிட்டு தன்னுடைய மனைவியை வந்து சொன்னவர் எப்படி வந்து இவரோட பகுத்தறிவை பற்றி நம்ம எப்படி பேச முடியும்? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எந்த அடிப்படையில்? சான்றுகளின் அடிப்படையில் தான். அவங்க பல விளக்கம் கொடுத்துட்டாங்க. திருப்பி திருப்பி வளர்த்த மகள் அப்படின்னா அவருக்கு என்ன சொன்னாருமா, நான் வச்ச மரத்தில் உள்ள கனியை நான் சுவைக்கக்கூடாதா? திருமுருகன் தான் அவங்க பேசுகிற மொழி தமிழ். ஆனால் அவர் குடியால் வந்து யார்? அவர்களுடைய தாய்மொழி தெலுங்கு. பச்சை தமிழ் தானே சொல்கிறாங்க. பச்சை தமிழன் எப்படி சான்று? ஐயா கருணாநிதியும் உலக தமிழர்களின் பாதுகாவலனுங்க. தமிழரா? சான்று கொடுக்க சொல்லுங்க. தமிழன் வந்து ஆதி திராவிடனா இருக்காங்க. நான் ஆதி திராவிடன். இந்த மண்ணுல பறையன் ஆதி திராவிடன். குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழர் மீட்பு களத்தினுடைய நிறுவன தலைவர் ஸ்ரீ தேவர் கரிகால பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் பெரியார் குறித்து சீமானவர்கள் பேசிய கருத்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. பல்வேறு தலைவர்கள் கண்டனங்களையும் அறிக்கைகளையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க, போராட்டங்கள் நடத்துகிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 86க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகி இருக்கு. பதிலுக்கு அவங்க பேசும்போது சீமான்ட்ட என்ன ஆதாரம் இருக்குது, ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்குறாங்க. இவங்க வந்து நீங்கள் பெரியாருடைய நூல்களை பொது உடைமையாக்குங்க, அப்புறம் நாங்கள் காட்டுறோம் அப்படிங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க முதல் கட்டமாக? இல்லை, செஞ்சி, தென்னகம், முரசொலி இதெல்லாம் வந்து திராவிட களஞ்சியம் என்று அதை அரசுடைமையாக்கும் பொழுது வந்து ஏன் வந்து தமிழர் தலைவர் சாமி சிதம்பரனார் அவர்கள் எழுதிய நூல்கள்லாம் வந்து ஏன் அரசுடைமையாக்கலை? இந்த மண், இந்த நிலம் எல்லாம் சீரழிச்சது திராவிட இயக்கம், தந்தை பெரியாருடைய தத்துவம் தான் காரணம். பாண்டிய நெடுஞ்செழியன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது, என் முன்னோர்கள் வழி வழியாக வந்து செய்த அந்த அறம் என்னோட அழிந்து விட்டதே அப்படிங்கிற ஒரே ஒற்றை நோக்கோட கண்ணகியும் கோவலனும் வரும்பொழுது ஆராயாமல் செய்த அந்த குற்றத்திற்காக கோவலன் வந்து வெட்டப்படுகிறார். நான் கல்வனான்னு செத்து விழுந்தாரே அந்த கண்ணகியோட கதாபாத்திரத்தை, அந்த சிலப்பதிகாரம் கண்ணகியை வந்து சொன்னது யாரு? பெரியார் தாங்க. சிலப்பதிகாரத்தை அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறாரு. இதெல்லாம் எப்படி எந்த அடிப்படையில் பேசுறீங்கன்னு கேட்குறாங்கல்ல. எந்த அடிப்படை? நூல்கள் இருக்கு, சான்றுகள் இருக்கு. என் மேல வழக்கு போட சொல்லுங்க. என் மேல வழக்கு போட சொல்லுங்க. சீமான் மேல 70 வழக்கு போட்டிருக்காங்கல்ல. இதே வார்த்தையில் அவர் சொன்னது எதுவுமே வந்து பொய் இல்லை, உண்மைதேங்கிற நாங்க சொல்றோம். பேசுங்க, நம்ம போடுவோம். அதாவது மனுதர்மத்தில் இப்படி எழுதியிருக்குன்னு தான் பெரியார் சொன்னாரே வழியே பெரியாருடைய கருத்து அது கிடையாது. பெரியார் சொல்லாததை சொன்னதா சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. கற்பு என்பதை வந்து அதை தடை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வந்து ஒரு பெண் 2 மனைவிகளை வைத்துக் கொள்ளலாம். ஒரு ஆண் 3, அதாவது ஒரு ஆண் 2 மனைவிகளை வந்து 2 ஒப்பாட்டிகளை வச்சுக்கொள்ளலாம். ஒரு பெண் வந்து 3 கள்ளப்புருஷன் வச்சுக்கலான்னு அவர் எழுதுனதாங்க. இல்லை, அது நீங்கள் தப்பாக இன்டர்பிரேட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. சான்றுகள் அவங்க வழக்குகளை தொடக்கட்டும். இல்லைங்கிறது விவாத மேடைக்கு வந்து பேசட்டுமே. சான்றுகளின் அடிப்படையில் நம்ம பேசப்படும். ஆணாதிக்கத்தை எதிர்ப்பதற்காக அப்படி சொன்னாரு, நோக்கம் அது கிடையாது அப்படிங்கிறாங்க. தன் மனைவி நாகம்மை வந்து கோயிலுக்கு போகும் பொழுது ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறா, அவளை போய் கரெக்ட் பண்ணிட்டு வான்னு தன்னோட இருந்த நண்பர்களை அனுப்பிவிட்டு தன்னுடைய மனைவியை வந்து சொன்னவர் எப்படி வந்து இவரோட பகுத்தறிவை பற்றி நம்ம எப்படி பேச முடியும்? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அதே நேரத்தில் காவேரி எந்த அடிப்படையில்? சான்றுகளின் அடிப்படையில் தான் தமிழர்களின் தலைவன் சாமி சிதம்பரனார் அவர்களுடைய நூல் எழுதுனதுலதே வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர் கடந்து வந்த பாதையில் மைனர் குஞ்சுவாக இருந்து காவேரி ஆற்றங்கரையில் வந்து கூத்தியாலோடு கூத்தடிச்சாருங்கிற கதையும் வந்து அவர் எழுதிய நூல்கள் இருந்து நம்ம சான்றுகளாக காட்டிக்கிட்டு, இதில் வந்து கற்பனை காவியமோ ஏதோ வந்து நாவல வந்ததுனால நம்ம பேசுகிறோம்னு கிடையாது. முழுக்க முழுக்க சான்றுகளின் அடிப்படையில் இருந்து பேசப்பட்டிருக்கு. ஆனால் இது எதுக்குமே ஆதாரம் இல்லை, எல்லாமே அவதூறு, ஆபாசமாக சொல்கிறாங்க. கோவை ராமகிருஷ்ணன்லேருந்து, கொளத்தூர் மணியிலேருந்து, சுபவீர பாண்டியன்லேருந்து, திருமுருகன் காந்தியிலேருந்து எல்லாருமே அப்படி பெரியார் பேசவே இல்லைங்கிறாங்க. இல்லை, பெரியார் பேசுகிறான்னு 70 வழக்குகளுக்கு மேலே வந்து அண்ணன் சீமான் மேலே வந்து வழக்குகள் போட்டிருக்கலங்க.
அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகத்தானே போகுது. ம்ஹ்ம். அவர் சான்றுகள் எடுத்து தான் காட்ட போறாரு. ம். அப்ப இது வந்து யாரு? அப்ப சீமானோட சொந்த கருத்தா? இல்ல பெரியாரோட தத்துவமாங்கிறது நீதிமன்றம் தீர்மானிக்கும்ல. ம். அன்னைக்கு இதற்கான சான்றா இருக்கணும். வழக்குகள் போடணும். வழக்குகள் போட்டு சிறைப்படுத்தணும். சிறைப்படுத்திய பிறகு தானே வந்து நீதிமன்றத்துக்கு போகும். அப்ப இது உண்மைன்னு வரும்பொழுது அன்னைக்கு உண்மையாயிரும்ல. அன்னைக்கு நம்ம பார்ப்போம். புரிஞ்சுட்டீங்களா? இவரோட என்னைக்கு இந்த மண்ணுல பெரியாருடைய தத்துவங்கள் என்னைக்கு இந்த கால் ஊண்டுச்சோ, அன்னைக்கே தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய எல்லாமே அரசியல் களத்திலிருந்து எல்லாம் இந்த கோலைச்சிய இந்த தமிழர் அரசு நீர்த்து போனதற்கு முழு காரணமே பெரியார் தான். சுபவீட்ட கேள்வி கேட்கும்போது, ஆதாரம் எங்கன்னு சீமான பார்த்து கேட்டா, அண்ணாமலை வந்து ஆதாரம் நான் தரேன்னு அவர் வந்து ஆஜராகுறாரு. இது ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி சீமான் அப்படின்னு சுபவி சொல்றாரு. அதாவது ஆர்எஸ்எஸோட கைக்கூலி சீமான் அப்படின்னா, சரி அவரோட ஆதரவு இல்லன்னா வழக்கு போட்டுருக்கல. அத சீமான் நிரூபிக்கிறதுக்கு என்னை போன்ற ஆள்கள் மீது வழக்கு போடட்டும். ம். நாங்கள் ஆதாரம் என்னங்கிறத நாங்க காட்டுறோம். நீதிமன்றத்துக்கு போனா தாங்க இந்த வழக்குக்கு வந்து விடை கிடைக்கும். அது கண்டிப்பா பெரியாருடைய தத்துவங்கள், அவருடைய கோட்பாடுகள் என்னங்கிறது நீதிமன்றம் கேள்விகள் வைக்கும். அன்னைக்கு நம்ம வந்து பதில் குடுக்குறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். பெரிய பிரச்சனைகள், மக்கள் போராட்டத்த மடைமாத்துற வேலைய சீமான் செய்றாரு. ம், ம், ம். டங்ஸ்டன் போராட்டம் நடக்குது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மடைமாத்துறதுக்கு பெரியார பத்தி பேசி டைவர்ட் பண்ணி விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில அந்த மாணவி வந்து சூறையாடப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். இதே சுப வீரபாண்டியனுடைய கருத்து என்ன இருக்கு? இந்த திராவிட கட்சிகளோட என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க? அவர் ஒருத்தர் மட்டும் தான்ங்கிறது தீர்மானிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஞானசேகரன் மட்டும்தான் அவர் வந்து அந்த மாணவியோட கற்பழிப்புல அவர் மட்டும் தானே இருக்காரா? அவருக்கு பின்பகுதியில இருந்தவங்க யாரு? தொடர்ந்து எத்தனை மாணவியர்கள் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க? எவ்வளவு பேர் வந்து அந்த விடயங்கள கடந்து போன மாணவிகள் எத்தனை பேருங்கிறது வந்து அரசு தானே முடிவு எடுக்கணும். அந்த ஒரு விடயத்துல வந்து திமுக ஆதரவுக்காரன் என்பதற்காக வந்து அவர மறைச்சு வச்சு, ஒளிச்சு வச்சு இந்த நாடகம் ஆடுறதுக்கான காரணம் என்ன? அத நீங்க சொல்லணும்ல. அப்ப வந்து நடக்கிற டங்ஸ்டன் பிரச்சனை வந்து சீமான் மடைமாற்றாரு அப்படின்னா வந்து டங்ஸ்டன்ல வந்து 10 பேர் தான் போராடுறாங்களா? மதுரையே குலுங்கியிருக்கு. ஒரு பக்கம் அரசு ஊழியர், ஒரு பக்கம் மருத்துவர்கள், ஒரு பக்கம் வந்து டங்ஸ்டன் ஊழியர்கள். இப்படி தொடர்ந்து வந்து டங்ஸ்டன் நம்ம பகுதிக்கு மதுரை மண்ணுக்கு வரக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த மக்களும் மேலூர தாண்டி வந்து நடைபயணமா போறாங்க. 10,000க்கும் மேற்பட்ட மக்கள். அப்ப இது அரசு இதுல கவனம் செலுத்தாம, மீண்டும் மீண்டும் வந்து பெரியார்தே வந்து ஏதோ வந்து சீமானோட நாவுக்கு வந்தது மாரி சில விடயங்கள பேசுனது மாரி வந்து அவர் மேல வழக்கு போடுறதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சீமான திசை திருப்புது. மக்களை திசை திருப்புது. நடந்த உண்மை, பெரியாருடைய சித்தாந்தம் என்ன, அவருடைய கோட்பாடுகள் என்ன என்பது உலகம் அறியும். நீங்க பெரியார விமர்சிக்கலாம். ஆனா பேசாத ஒண்ண, இல்லாத ஒண்ண எதுக்கு பேசுறீங்கன்னு மீண்டும் மீண்டும் அழுத்தமா சொல்றாங்க. அழுத்தமாக பேசாத ஒன்று இல்லை அப்படின்னா வந்து ஏன் வந்து சாமி சிதம்பரனார் எழுதிய தமிழர் தலைவர்களுடைய நூலை ஏன் அரசுடைமையாக்கல? முதல்ல அரசுடைமையாக்குங்க. அரசுடையாமுக்க. திராவிட களஞ்சியங்கிறது பேசுறீங்க. தென்னகம், காஞ்சி, முரசொலி இது எல்லாம் வந்து நீங்க சொல்றீங்க. முதல்ல இவரு சாதி ஒழிப்பு போராடினார்ன்னு சொல்றாரு. பெரியார் வந்து சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு போராளின்னு சொல்றாங்க. சாதி ஒழிப்பு போராளின்னா அவருடைய குடியரசு இதழிலேயே வந்து ராமசாமி நாயக்கர்ன்றதே இருக்கு. எந்த சாதியை ஒழிச்சாரு? அதே நேரத்தில இந்த மண்ணுல 1968ல கால்புடி நெல் உயர்வுக்காக போராடிய தஞ்சை தரணி தமிழகத்தின் நெற்களஞ்சியம். கீழ விண்மீனில் 44 தமிழர்கள் வந்து நம்ம கீழ பண்ணி பேசுவோம். ஆனா ம். அவர் எல்லா இடங்களையும் தன்னை பெரியார் தானே குறிப்பிட்டுக்கிறாரு. அதுவுமே மறைமலை அடிகளுடைய மகள் தானே அந்த பட்டமே குடுத்திருக்கிறாங்க. அவரு சொல்லிக்கிட்டதுங்க. இன்னொரு விஷயம் வந்து மறைமலை அடிகளோ, கி.ஆ.பெ. விஸ்வநாதன் அவரோ, அண்ணல் தங்கோ அவர்களோ, இவர்களோட கருத்தியல் வந்து என்னைக்கும் பெரியாருக்கு சான்றாகவே இல்ல. அத நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பெண்கள் தான் பெரியாருக்கு பெரியாருங்கிற பட்டமே குடுத்தாங்க. அப்படி சொல்றாங்கல்ல. அவங்க தானே சொல்றாங்க. எந்த சான்றின் அடிப்படையில சொல்றாங்க? தன்னுடைய பேரை ராமசாமி நாயக்கர் என்பதை கூட மாற்றாதவர் வந்து தந்தை பெரியார் என்பது பெண்கள் தான் குடுத்தாங்கிறது, இது வேடிக்கையான விஷயம். எதுவுமே சான்றுகளினுடைய அடிப்படையில தான் நம்ம பேசணும். அவரே பொது மேடைகள்ல பேசியிருக்காரு. பேருக்கு பின்னாடி சாதி பேர் போடாதீங்க அப்படின்னு பெரியாரே பேசியிருக்காரு. அப்புறம் இதுக்கு வந்து குடியரசு பத்திரிகையில ராமசாமி நாயக்கர்ங்கிற பேர் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு சான்றுகள நான் அனுப்புறேன். ராமசாமி நாயக்கர்ங்கிற பேர் இருக்கு. எதனால இருக்கு? எதனால இருக்கு? ஈழவெண்மொழி அவருடைய நண்பர் என்பதற்காக கோபாலசாமி நாயுடு வந்து அவர் காப்பாத்துனாரா? இல்ல சொல்லுங்க பாப்போம். அது வந்து காமராஜர் ஆட்சி ஆதரிக்கிறதுக்காக பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. யாரு காமராஜர் ஆட்சி அது நடந்த கொடுமைகள் ம். இங்க இந்த மண்ணில் திராவிட மக்களுக்காக மலையாளம், கன்னடம், தெலுங்கு, தமிழர்கள் இதற்காக வந்து திராவிடம் என்ற பெரும் கொள்கையை நாங்கள் கட்டி எழுப்புகிறோம் என்று பேசுகிற தந்தை பெரியார் அவர்கள் இந்திய பெருந்தேசத்தில் உலகத்தவே உலுக்கிய செய்தி 44 பேரை துண்டு துண்டா வெட்டி ஒரு கூரை வீட்டுல ஓட்டி எரிக்கப்பட்ட பொழுது ஒரு கண்டன அறிக்கை கூட அறிவிக்கல. சிபிஎம் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து தடை செய்யணும்னு பேசினது தந்தை பெரியார் அவர்கள் தானே. இதே ராமசாமி நாயக்கர் தானே பேசினாரு. அடுத்த நாள் விடுதலையில கண்டனம் தெரிவிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. சான்றுகள காட்ட சொல்லுங்க. என்னைக்கு அவர் கண்டனம் தெரிவிச்சாங்கன்னு சான்றுகள காட்ட சொல்லுங்க. இது முழுக்க முழுக்க பொய். வடிகட்டிய பொய் இது. அதுல ஒருவேளை அவர் தவறா நடந்திருக்கலாம். அது திறனாய்வு செய்யலாம். ஆனா ஒட்டுமொத்தமா அத வச்சு அவர சாதி வெறியர்னு சொல்றது
அபத்தமானதுன்னு சிலர் சொல்றாங்கல்ல. முழுக்க முழுக்க திராவிடம் என்ற தத்துவம் வந்து இந்த மண்ணில் தமிழர்களை துண்டாடி, அவர்களை ஆட்சி ம். அதிகாரத்திற்கு வந்து ம். தலைக்க விடாமல் செய்து, வடுகர்களும், நாயக்கர்களும் இந்த மண்ணில் கோலோச்சுவதற்காக கொண்டு வந்த ஒரு ம். திறவுகோல் தான் வந்து திராவிடம் என்றது. புரிஞ்சுதுங்களா? இப்ப சுதந்திரத்திற்கு பிறகு வந்து பார்த்துட்டீங்கன்னா, சுப்புராயலு, பனகல்ராசன், சுப்புராயன், முனுசாமி நாயுடு, கூர்ம வெங்கடசெட்டி நாயுடு, அண்ணாதுரை, கருணாநிதி, அதைத் தொடர்ந்து ஜெயலலிதா இது போன்று வை. கோபால்சாமி இது வரைக்கும் ஏதாவது ஒரு தமிழர் தலைவர் இந்த மண்ணுல வந்து அதிகாரத்தில் இருந்தாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐயா கருணாநிதிக்கு அப்புறம் வந்து ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்து உதயநிதி. ஏன் ஒரு தமிழர் கூட அந்த இடத்துல வந்து அதிகாரம் இல்லையா? இந்த மண் சார்ந்த மக்கள் யாருனாலும் இங்க வாழலாம். அதுல மாற்று கருத்து இல்லங்க. இதே வைகோ வந்து கொக்கரிக்கலாம். திராவிடம் என்பது உங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஒற்றை வரியில் ஒரே நேர்கோட்டுல நிக்கணும். இங்க சில பேர் தமிழ் தேசியம் என்ற பெயர்ல வந்து பேசி வர்றாங்க. அத நம்ம ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது. அவங்கள அழித்தொழிக்கணும்னு ஐயா வைகோ பேசினாரா? பேசலையா? ஏன் தமிழ் தேசியம்னா ஏன் அவருக்கு அவ்வளவு கசக்குது? ஏன் தமிழர் என்று பேசியவங்கலாம் காட்டு மிராண்டி, அயோக்கியர்கள், இன துரோகின்னு பேசினது யாரு? ஒரு தந்தை பெரியார் தானே? ராமசாமி நாய்க்கர் தானே பேசினாரு? இதெல்லாம் என்னங்க இருக்குது இதுல? அ இவன் நக்கீரன், நப்பூதன், நப்பசல, ஒக்கூர், மாசாத்தி, தர்க்கோ, இளங்கோ, ஆன்மாமுகம், கம்பனும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருடன், அயோக்கியன். அ நற்றினை நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பருபாடல், மேல் கணக்கு, தொல்காப்பியம், ஐம்பெருங்காப்பியம் அத்தனையும் பொய்யி. உலக பொதுமுறை கொடுத்த திருவள்ளுவன். அந்த திருக்குறளும் வந்து மலம். வள்ளுவருக்கு மாநாடு எடுத்தவர் பெரியார் தான் அப்படிங்கிறாங்க. பிறகு எதுக்கு மலம்ன்னு எதற்காக சொன்னாரா? சொல்லுங்க. நீங்க தானே சொல்லணுங்க. எல்லாரும் வள்ளுவர் மதம்னு சொல்லிக்கோங்க. இப்படிலாம் பெரியார் வந்து திருக்குறளுக்கு ஆதரவா நெறைய வேலைகள் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. அத சான்றுகளோட தானே பேசணும். ம். சான்றுகளோட இல்ல பேசணும். திருமுருகன் காந்தி தான் சொல்றாரு. திருமுருகன் காந்தி சொல்றாரு, சான்றுகளோட பேச சொல்லுங்க. ஏன் வள்ளுவன் ஏங்க மண்ணுல இந்த மண்ணுல தமிழ் காட்டு மிராண்டி மொழிங்கிறாங்களே, அப்புறம் இது யாருக்காகங்க அவர் பேசுனது? நாவுல சுழட்டி சுழட்டி பேசிய தமிழ் யாருடைய? அவருடைய மொழி என்ன மொழிங்க அது? என்ன மொழிங்க? சொல்லுங்க நீங்க பார்ப்போம். நீதி கட்சி தாங்கி பிடித்தது யாரு? தமிழர்கள் தான் தாங்கி பிடிச்சான். 1 மணி நேரத்துல திராவிடர் கழகம்னு எப்படிங்க மாறுச்சு? ஏன் தமிழர் கழகமா தானே இருந்திருக்கணும். அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்துல இருக்கு. மலையாளி அந்த இடத்துல வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது, கன்னடர்கள் அந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது, தெலுங்கர்கள் அந்த மண்ணில் அதிகாரத்துல இருக்கும்போது, இந்த மண்ணில் மட்டும் ஏங்க திராவிடம் என்ற பேர்ல வந்து இப்ப வரைக்கும் இந்த மண்ணை நாசப்படுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்துறது நோக்கம் என்னங்க? ஆனா அப்ப தமிழ் அலையணும், வந்தேன் போனவன்லாம் ஆளணுங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு சதித்திட்டத்துல தாங்க தந்தை பெரியார் இருந்திருக்கிறாங்க. அதாங்க உண்மை. ஆனா மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு, அதுக்கு பிறகு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தான் சொன்னாரு. ம். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு எல்லாரும் கையில பச்சை குத்திக்கோங்கன்னு தான் சொன்னாரு. ஆ பெரியார விட ஒரு சிறந்த தமிழ் தேசியவாதிய பார்க்க முடியாது. இப்படி பெரியாரிஸ்டுகள் சொல்றாங்க. தமிழ் பெரியாரை விட சிறந்த தமிழ் தேசியவாதிய பார்க்க முடியாதுன்னா, தமிழ் ஏன் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லணும்? தமிழ்ன்னு சொல்லும்பொழுது இங்க புதுக்கிரியானை எவ்வளவு நக்கலா பேசினது அவர் தானங்க. தமிழர்களுடைய ஆய்வு நூல்கள் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு உலகத்தில் தொன்மையான இலக்கியம் என்று சொல்லக்கூடிய இலக்கியம் கூட இங்க பொய்ன்னு சொன்னது யாரு? பெரியார் தானங்க சொல்லியிருக்காரு. கம்பனும் பொய்யி, வள்ளுவனும் பொய்யி, எல்லாருமே இந்த இடத்துல பொய்யா இருக்கும்போது எப்படிங்க ஒரு கண்ணகி சிலப்பதிகாரம் என்பது சமம்ங்கிறாருங்க. அது எப்படிங்க ஏத்துக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க பார்ப்போம். ம். இது முழுக்க, 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 முழுக்க தந்தை பெரியார் அவர்கள் தமிழையும், தமிழர் மொழியும், தமிழர் மண்ணையும் நாசப்படுத்த வந்த பெரும் கூட்டம். இந்த கருங்காலி கூட்டங்கிறது தமிழர்கள் இல்ல. பெரியார் தான் கருங்காலி கூட்டம். இல்ல அது கியாபே விஸ்வநாதத்தை விமர்சிப்பதற்காக பயன்படுத்தியது. அத நீங்க இட்டுக்கட்டி திரிக்காதீங்கன்னு சொல்றாங்களே! இல்ல டி.ஆர்.பி. விஸ்வநாதர் வந்து இட்டுக்கட்டி திணிக்கக்கூடாதுங்கிறது வந்து, அதற்காக வந்து இங்க இருக்கிற இலக்கியங்கள் மட்டும் ஏங்க வள்ளுவனவே மலம் என்று சொன்னவர் வந்து கி.ஆர்.பி. விஸ்வநாதருக்கும் அதற்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? எதுவோ வந்து பின்வாங்கி பேசணும், அதற்கு மறுப்பு தெரிவிக்கணுங்கிறதுக்காக வந்து கி.ஆர்.பி. விஸ்வநாதன் அவர்கள வந்து நாங்க பேசணுங்கிறதெல்லாம் அதில ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல அவரு எதிர்முனையில இருக்கிறாரு. இவரு எதிர்முனையில இருக்கிறாரு. தனிப்பட்ட ஒரு அரசியல் விமர்சனம் தான் அது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. ஏற்றுக்கொள்ள முடியாது. ம்ஹ்ம். ஏங்க இந்த இடத்துல திராவிடம் பேசுறாங்கல்ல, திராவிடம்னா என்னன்னு அவங்கள சொல்லுங்க. ஒரு ம். 10 நிமிஷம் பேச சொல்லுங்க. தமிழ்னு எனக்கு ஒரு தலைப்பு குடுங்க. நான் எவ்வளவு மணி நேரம் பேசணுமோ நான் பேசுறேன். இல்லாத திராவிடத்திற்கு என்னங்க இருக்கு? இதே திராவிடம் வந்து மலையாளத்தில பேச முடியுமாங்க? இதே கன்னடத்தில பேச முடியுமா? இல்ல தெலுங்கு தேசத்தில இந்த திராவிட அரசியல் பேச முடியுமா? இங்க தாங்க இந்த மண்ணுக்கான சாபக்கேடு. தன்னின பகையால் தமிழர்கள் துண்டாடி கிடப்பதனுடைய விளைவு இந்த மண்ணில் வந்தேன் போனவன்லாம் இங்க அதிகாரத்தில் இருப்பதற்கு பெரியார் போன்ற தத்துவங்களும் இந்த மண்ண வந்து சீரழிச்சு செங்கச்சமக்க வச்சுக்குது. அப்படி அவங்க யாரும் பேசாததுனால தமிழ்நாட்ட தான் திராவிட நாடுன்னே பெரியார் சொன்னாரு. மற்ற நாடுகள திராவிட நாடுன்னு சொல்லல. இப்படியும் சொல்றாங்கல்ல. இவங்க திராவிட மொழிங்கிறது என்ன சொல்றாங்க? மொழி மலையாளியும், கன்னடமும், தெலுங்கு இதோட துளுவோட சேர்த்து தானே திராவிட நாடுங்கிறது தமிழ்நாடோட சேர்த்து தான் சொல்றாங்க. ஏன் மலையாளத்தில இது எடுபடல? ஏன் கன்னடத்தில திராவிடம் எடுபடல? ஏன் தெலுங்குல திராவிடம் எடுபடல? இங்க மட்டும் எப்படிங்க? திராவிடத்திற்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சொல்லுங்க பாப்போம். ஏதாவது சங்க இலக்கண இலக்கிய நூல்கள்ல எங்கேயாவது திராவிடம் இருக்கா? கால்டுவெல் கொண்டு வந்து ஒரு சின்ன பேரு, அது ஆரியனுடைய பேரா சொல்லப்படுகிறது. இல்லாத ஒரு பிம்பத்த ஒரு கட்டி எழுப்பி கால்பொருபவன் கணவாயில வந்து பிராமணர்கள் வந்தான், ஆரியன் வந்தான். இது யாருங்க அது போட்டோ எடுத்தது? யாருடைய ஆய்வு முடிவு அது?
அப்ப இந்த இடத்துல இல்லாதது ஒரு 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 திரைப்படம் எடுக்கணுமா ஒரு பிம்பம் வேணும். அதுக்கு எதிர்மறையான கருத்து வேணும். ஒரு வில்ல வேணும். அதுக்கு யார் திராவிடத்துக்கு எதிரி யாருன்னு பார்த்தா ஆரியன். அங்க பாரு ஆரிய பேய பாரு. இங்க பாரு ஆரிய பேய பாரு. நாங்கள் தான் வந்து ஏங்க தமிழர்கள் அம்மனம் அலைஞ்சானா? இல்ல கோமணம் கட்டாம இருந்தா? தலையில எண்ணெய் கூட இல்லாம இருந்தானா? நாடு நகரமெல்லாம் வந்து திராவிடம் தான் உருவாக்குச்சா? பகுத்தறிவு வந்து உலகத்தில் தொன்மையான இலக்கியம் என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியத்திலே பகுத்தறிவு பேசப்பட்டிருக்கான்னு நல்லா புரிஞ்சிருக்கணும். அதாவது சுவைத்தறிதல், முகர்ந்தறிதல், பார்த்தறிதல், கேட்டறிதல், மனம் என்று ஒன்றை வைத்து நன்மை தீமைகளை பகுத்தறிவதே பகுத்தறிவுன்னு தொல்காப்பியம் சொல்லிட்டு போயிட்டாரு. அயோத்திதாச பண்டிதருடைய கருத்துக்களை உள்வாங்கி, அத வந்து கையில எடுத்து பெரியார் அவர்கள் வந்து ஏதோ நான் பெண் உரிமை பேசுறேன், பெண் விடுதலை பேசுறேன்னு முழுக்க முழுக்க இந்த மண்ணுக்கு எதிராக இன்னைக்கு கோயில்ல கருவறை போராட்டத்த கையில எடுக்குறாய்ங்க. எங்க கருவறையில வந்து எல்லாரும் வந்து அர்ச்சகராகணும். கோயில்லருந்து வெளியேத்துனது யாருங்க? இந்த மக்கள தமிழர்கள வெளியேத்துனது யாரு? ஆரியம் அதற்கு திராவிடம் சொல்ல முடியுமா? ஆரியம் வெளியேற்றுச்சு. ஆரியம் வெளியேத்துறதுக்கான சான்று? வெளியேத்துறதுக்கான சான்று? ஆரியம் வெளியேறுச்சு. இந்த நிலங்கள்லாம் யார்ட்ட இருக்கு இன்னைக்கு? தமிழர் நிலத்துல 80 விழுக்காடு நிலங்கள் யார்ட்டங்க இருக்கு? சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு அவங்க பதில் இருக்கா? ஏன் நீங்க வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் 5 முறை ஆட்சி அதிகாரத்தில் 6வதாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிகாரத்துல இருக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதா அதிகாரத்துல இருந்துச்சு. திராவிட தத்துவங்கள் வந்து தொடர்ந்து இந்த மண்ணுல அதிகாரத்துல இப்ப வரைக்கும் கோலோச்சி நிக்குது. ஒரு தமிழன் இந்த மண்ணுல வந்து தலைமை பொறுப்புல யாராவது இருந்தான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சான்ற குடுங்க பார்ப்போம். அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டைமலை சீனிவாசனும் தமிழர்கள் தானே, ஆமா. அவங்க திராவிடம் தானே பேசுனாங்கன்னு கேட்குறாங்க. ஆமா திராவிடம் பேசுனாங்க. அவங்க தமிழர்கள் தான். அவங்க திராவிட அரசியலுக்காக அவங்க எந்த இடத்துலயும் வந்து தன்னை வளைத்து நெளிச்சு குடுத்ததாக இல்ல. அதெல்லாம் வந்து பொய். அவருடைய தத்துவங்கள் பேசப்பட்டதே தவிர இல்ல, வந்து சித்தாந்தம் அவங்களும் பேசியிருக்கிறாங்கன்னு தான் சொல்றாங்க. சித்தாந்தம் எல்லாரும் பேசுனாங்க. எல்லாரும் பேசுனாங்க. அதற்கான காரணம் என்ன? அத மட்டும் நீங்க நல்லா புரியணும். நீங்களும் திராவிடன், இவரும் திராவிடன், அவரும் திராவிடன், அவரும் திராவிடன்னா, இந்த திராவிடர்களுக்கான அதிகார பங்களிப்புங்கிறது என்னங்க இருக்கு? அங்க தாங்க கேள்வி இருக்கு. இரட்டமலை சீனிவாசன் பேசினாரு. எல்லாரும் பேசுனாங்க. சீமானும் திராவிடம் பேசினாரு. எல்லாரும் திராவிடம் பேசணும். இந்த ஆட்சி அதிகார பங்களிப்பு என்பதுல என்ன நடக்குங்கிறது ஒண்ண பார்க்கணும்ல. அப்ப அந்தந்த தேசிய இனங்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது, திராவிடம் என்ற பெயரில் வந்த ஒரு கூட்டம் முழுக்க முழுக்க தமிழர்களை துண்டாடி, அதிகாரத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு கொண்டு வந்தது தான் திராவிடம். அது எல்லாம் பேசுனது உண்மை. ஒரு தமிழர நீங்க தலைவனா காட்டுங்க பார்ப்போம். திராவிட கட்சியில ஒரு தலைவன. எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறாரு. அதுவும் திராவிடத்தினுடைய முகவரியில தான் இருக்காரு. சொல்லுங்க நீங்க காட்டுங்க பார்ப்போம். இது முழுக்க முழுக்க பொய்யுங்க. இது துரோகம். இது வடிகட்டிய அரசியல் இது. பிறப்பின் அடிப்படையில பார்க்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும்னு பதிலுக்கு கேட்பாங்கல்ல. ஆமா. பிறப்பின் அடிப்படையில என்ன இருக்குது? சொல்லுங்க. யார் தமிழர் அப்படிங்கிறத நீங்க அந்த அடிப்படையில் தானே பாக்குறீங்கன்னு கேட்கறாங்கல்ல. நான் பேசுகிற மக்கள் அனைவரும் வந்து தமிழர் இல்லங்க. மொழியால் யாரும் தமிழர்லாம் சொல்லிற முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, குடியரசியல் தான் வந்து தமிழர் யார்? இன்னைக்கு கோவை ராமகிருஷ்ணன், திருமுருகன் காந்தி அவங்க பேசுகிற மொழி தமிழ். அவரு ராமகிருஷ்ணன் பேசுகிற மொழி தமிழ். குளத்தூர் மணி பேசுகிற மொழி தமிழ். ஆனா அவரு குடியாள் வந்து யாரு? அவர்களுடைய தாய்மொழி என்ன? தெலுங்கு. இங்க ஆதி தமிழன் வந்து ஆதி திராவிடனா இருக்காங்க. நான் ஆதி திராவிடன் இந்த மண்ணுல. பறையன் ஆதி திராவிடன். குளத்தூர் மணி பச்சை தமிழன் தானே சொல்றாங்க. பச்சை தமிழன்னா எப்படி சான்று? சான்று குடுக்க சொல்லுங்க. பச்சை தமிழன்னா சான்று எப்படி? தமிழ் குடி சார்ந்தவர் தான் சொல்றாங்க. ஐயா கருணாநிதி உலகத் தமிழர்களின் பாதுகாவலனுங்க. தமிழரா? சான்று குடுக்க சொல்லுங்க. உலகத் தமிழர்களுடைய தலைவனா சொல்லப்பட்டுச்சு, போற்றப்பட்டுச்சு. அவர் தமிழரா? இதெல்லாம் முழுக்க முழுக்க பொய். திருமுருகன் காந்தி யாரு? சொல்லுங்க. நீங்க வீட்ல பேசுகிற மொழி வேறு. வெளியில் பேசுகிற மொழி வேறு. தமிழை வந்து இங்க பிறந்த பூர்வகுடி தமிழர்கள் கற்றதை விட சிறப்பாக கற்று அதிகாரத்தில் உட்காருவதற்கு திராவிடம் என்ற தத்துவத்தை உள்வாங்கி இங்கே தமிழர்களை துண்டாடி தமிழர் என்ற ஒற்றை சொல்லோடு திராவிடம் என்ற நாற்காலியோடு உட்கார்ந்து அதிகாரத்தை சுவைக்கும் சதிகார கூட்டம். அது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க பேசுகிற மொழி வந்து அது வந்து இனமாகாது. அங்க குடியரசியல் பேசினாதான் தெரியும். இன்னைக்கு சீமான் வந்து வரலாறு பேசுறாரு, பாண்டியர் யாருன்னு பேசுறாரு, சமூகத்தினோட இலக்கியங்கள்ல வந்து தமிழர் வரலாறு ஏன் பேசுறாரு? தொழில் வழி மரபு, குடிவழி மரபு யாருன்னு தெரியணும்லங்க. இப்ப ஏன் வந்து நம்ம ஒவ்வொரு குடிகளுக்கும் பக்கத்துல வந்து தன்னுடைய பட்டங்களை ஏன் போடுன்னு ஏன் நம்ம சொல்றோம்? அது பேசுவோம். ஆனா முதல்ல பெரியார் வந்து பெண் விடுதலைக்காக அவர் செய்த அளவுக்கு வேற யாரும் செய்யல. சாதிய விடுதலைக்காக அவர் செஞ்ச அளவுக்கு வேற யாரும் செய்யல. வர்க்க விடுதலைக்கு பெரியார் ஆட்சியின் பங்களிப்பு மிக முக்கியமானது. இப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்களா? அதில் நீங்க முற்றிலும் முரண்படுறீங்களா? எந்த சாதியை ஒழிச்சாரு? முதல்ல அதை சொல்லுங்க. எந்த சாதியை ஒழிச்சாரு? விலைவாசி உயர்வாயிருச்சு அப்படிங்கிற ஒற்றை வார்த்தைக்காக வந்து பள்ளம்பரையன் ரவுக்க விலைவாசி உயராதாடா, இதெல்லாம் வந்து அவன் எல்லாம் இன்னைக்கு படிக்க போய் தாண்டா, அவன் எல்லாம் சட்டை விட போய் தாண்டா அவன் இன்னைக்கு விலைவாசி உயர்ந்துச்சுன்னு சொன்னது தந்தை பெரியார் தானே. சாதியை ஒழிக்க போறாரு தந்தை பெரியார் அவர்கள், ராமசாமி நாயக்கர் அவர்கள்னு தன்னுடைய முரசொலி பத்திரிகையில அவருடைய பேரு ராமசாமி நாயக்கர்னு தானுங்க இருக்கு. அப்புறம் எந்த சாதியை ஒழிச்சாரு? ஒரு குடியவே அழிக்கும் பொழுது தான் சார்ந்த ஒரு நாயக்கர் சமூகத்துக்கு ஆதரவாக நின்றது, கோபாலசாமி நாயக்கருக்கு ஆதரவா நின்றது தந்தை பெரியார் தாங்க.
வர்க்க போராட்டத்திற்கு நான் துணை நின்றேங்கிறதுக்காக வர்க்க போராட்டத்திற்காக நான் துணை நின்றேன். தந்தை பெரியார் அவர்கள் துணை நின்றார்கள் என்றால், அவர் வந்து கம்யூனிஸ்டுகளோட தானே கீழ உண்மையில நின்றுக்கணும். கம்யூனிஸ்டுகள தடை செய்து பேசினது யாரு? தந்தை பெரியார் தானுங்க. என்னங்க பகுத்தறிவு பேசிட்டாரு? சொல்லுங்க பாப்போம். அதாவது இஸ்லாமிய மதங்களும் வந்து தன்னோட எதிரி அப்படின்னு துலுக்கன்னு கூட கேவலமா பேசின ஆளு. இவரு என்னங்க பகுத்தறிவு பேசிட்டாரு? மார்க்கத்தின் அடிப்படையில் எவன் வந்து தன்னை இந்த மண்ணிலிருந்து தன் உயிரை பிரித்துக் கொள்கிறானோ, அல்லாஹ் வந்து 71 கன்னிகளோடு பருத்த மார்புகளை கொண்ட கன்னிகள வந்து குடுப்பாரு. அவன் எப்புட்றா அல்லாஹ்வா இருக்க முடியும்னு, ம் இஸ்லாமிய மார்க்கத்தையே வந்து கேவலப்படுத்தியது தந்தை பெரியார் தானுங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தை கேவலப்படுத்தியது தந்தை பெரியார் தாங்க. அதே நேரத்தில பீளமேடு கோயம்புத்தூர்ல, கோவை பீளமேட்ல வந்து ஒரு ஒரு உயர்நிலைப் பள்ளியில வந்து ஒரு நூற்றாண்டு விழாவுக்கு போனவர் வந்து ரங்கசாமி அந்த பள்ளியினுடைய உரிமையாளர். அந்த உரிமையாளர் வந்து இறைவனின் அருளால் நீங்கள் பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு எழுதி குடுத்ததும் தந்தை பெரியார் தானுங்க. சுய ஒழுக்கத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னா, சுய ஒழுக்கம் என்பது வந்து தந்தை பெரியார் அவர்கள் வந்து ஒரு புராணத்தின் அடிப்படையில வந்து பேசுறாரு. எவருக்கெல்லாம் வந்து கலவியில் ஈடுபட விரும்புகிறீர்களோ, நீங்க யார்ட்டனாலும் கலவியில ஈடுபடலாம். அம்மாட்ட கலவியில இருக்கலாம், தங்கச்சிட்ட இருக்கலாம், மாடுட்ட இருக்கலாம், மனுஷன்ட்ட யார்ட்டனாலும் கலவியில இருக்கலாம். ஏன்னா, இது புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து கட்டுப்பாடோ, பண்பாடோ, கலாச்சாரமோ எதுவுமே இல்ல அப்படின்னு பெரியாரோட வரிகள் இருக்குங்க. இல்ல அது மனு சாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்கிறாங்கங்கிறத சொல்லியிருக்காரு. அது அத பெரியாரோட வரி. எதிர்த்துல நின்றுக்கணும் அவரு. அத எதிர்த்து தான் பேசுனாருன்னு சொல்றாங்களே. அதுவே வந்து நீங்க வளர்த்த மகளவே நீங்க திருமணம் பண்றீங்களேங்க. ம். இது என்னங்க இதெல்லாம் வந்து அதுக்கு அவங்க பல விளக்கம் குடுத்துட்டாங்க. திருப்பி திருப்பி வளர்த்த மகள் அப்படின்னா அவருக்கு என்ன சொன்னாரு சொன்னாருமா, "நான் வச்ச மரத்தில உள்ள கனிய நான் சுவைக்க கூடாதா? சுவைக்க ம். கூடாதா?" அவரோட சான்று இருக்குங்க. சுவைக்க கூடாதா? என்னங்க சான்று? ம். அதே நேரத்தில சிறு இல்ல பிள்ளைகள் அன்னைக்கு வந்து இளமை அன்னைக்கு சொத்துக்காக பண்ணாரு. திருமணம் கண்டிப்பா பண்ணியிருக்கணும். வாரிசு. அந்த அடிப்படையில பண்ணாருன்னு அவங்க பல விளக்கம் குடுத்துட்டாங்களே. அதாவது விளக்கங்கள் பலவாக இருக்கட்டும். அவருடைய கோட்பாடுல இதே வந்து இளமை திருமணத்த தடுத்து நிறுத்தினார்ன்னு அவர் தானங்க சொன்னாரு. பிராமணர் பூரா எதிர்த்தங்கிறார்ல. நேரத்துக்கு நேரம், காலத்திற்கு காலம் மாற்றி மாற்றி பேசக்கூடாது அவங்க. புரிஞ்சுங்களா? அதே நேரத்தில வந்து இளமை திருமணம் வேண்டாம். இத பூரா வந்து தடை செய்யணும். அந்த இளமை திருமணத்த வந்து சட்ட வரைவு கொண்டு வரணும்னு பேசுற பெரியார் அவர்கள், இவரோட வயது வரம்பென்ன? இவர் 70 வயது ஒரு பெரியவர் வந்து 26 வயது ஒரு பேத்தியா? யாரு? மணியம்மன். அவங்கள திருமணம் பண்ணியிருக்காருன்னு இது எந்த விதத்தில ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க சொல்லுங்க. 30+ அப்படிங்கிறாங்க. 26ங்கிறது கூட தவறான செய்தின்னு சொல்றாங்களே. சரி இருக்கட்டும். 36 கூட இருக்கட்டும். ம். அது சரியாங்கிறது நீங்க தான் சொல்லுங்க. ம்ஹ்ம். இதே வீரமணி, ஆனமுத்து அவர்கள் 1958ல வீரமணிக்கும், மணியம்மைக்கும் உள்ள தொடர்பு என்னவென்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும்னு அவருடைய நூல்ல தான் எழுதியிருக்கிறாரு. இந்த உறவுகள்லாம் எத வச்சு பேச முடியுது? அதே நேரத்தில தந்தை பெரியார் அவர்கள் விபச்சாரம் நடத்தினார்ன்னு கூட தமிழர் தலைவர் என்ற நூல்ல கூட எழுதப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரமா நினைக்கிறீங்க? பாண்டியன் நெடுஞ்செழியன் தவறு செய்ததற்காக தன்னை கள்வன் சொன்னதற்காக செத்து விழுந்தவது கோப்பெருந்தேவி தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நோக்கோடு வந்து தன்னுடைய கணவனுடைய மார்புல விழுந்து செத்து விழுந்துச்சு கோப்பெருந்தேவி. அவ்வளவு பெரிய இந்த மண்ணில் சமூக நல்லிணக்க மட்டுமல்ல, ஒரு கலை இலக்கிய பண்பாட்டுக்கு பொருத்தமான இந்த தமிழர் மண்ல வந்து இவ்வளவு கலாச்சார சீரழிவை கொண்டு வந்தது தந்தை பெரியார் தானுங்க. சொல்லுங்க நீங்க. அடுக்கிட்டே போலாம். அவர் செஞ்சதெல்லாம் தமிழர்களுக்காக என்ன செஞ்சாரு? தமிழர்களுக்காக எதுவுமே செய்யலையா? எதுவுமே செய்யல. அவர் செஞ்சிருக்கலாம். அவர் மட்டும் தான் செஞ்சாருங்கிறத இங்க கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா இன்னைக்கு இந்தியாவுல வந்து தமிழ்நாட்டுல தான் பெண் கல்வி முன்னேறி இருக்கு. அதிகமா இருக்கிறாங்க. இப்படி பல பட்டியல் இருக்குதுன்னா, பல சாதனைகள் இருக்குன்னா, அதுக்கு பெரியார் தான் காரணம். அது காமராஜருக்கு பொருந்துமே தவிர பெரியாருக்கு பொருந்தாது. வீதி வீதிக்கு இடங்கள்ல வந்து பள்ளிக்கூடங்கள கட்டி ஏழை எளிய மக்களுக்கு வந்து மதிய உணவுகள அது போட்டு பெரியார் சொல்லி தான் காமராஜர் செஞ்சாருன்னே சொல்றாங்களே. இல்ல அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா பெரியாருடைய பேர தானே அவரு வச்சிருக்கணும். காமராஜர் வந்து இன்னொருத்தர கேட்டு அவர கேட்டு வைக்கணும்னு. ஏன் பெரியார் அதிகாரத்துல பெரியார்ட்ட பணம் இல்லையா? சொல்லுங்க பாப்போம். பெரியார் அவருடைய திராவிடர் கழகத்துல இல்லாத நிதியா வந்து காமராஜர் ஐயாட்ட இருந்துச்சு. இது முழுக்க முழுக்க பொய்யுங்க. அதனால தான் பச்சை தமிழர ஆதரிங்க அப்படின்னு பெரியாரே பிரச்சாரம் பண்ணாரு காமராஜருக்காக. பச்சை தமிழர் பெரியார அவர் ஆதரிக்கிறாரு. அதே நேரத்துல வந்து பார்ப்பனியத்த வந்து தீயில இறங்குவது, தீச்சட்டி தூக்குவது மாரியன் அருளா என்று பேசுறாரு. எதுக்கு ராஜாஜிய போய் இவரு சந்திக்கிறாரு. தன்னுடைய சொத்து பிரச்சனைக்கு ராஜாஜிக்கு ஏன் வந்து கடிதம் எழுதுறாரு? ராஜாஜி அவருக்கு நீண்ட காலமா நண்பர் தானே. ஆமா பிராமணர் தானுங்க. பாம்ப அடிக்காத பாப்பான அடிங்கிறாரு. பாப்பானோட குடும்பிய புடுங்குறாரு. அந்த செய்தி உண்மைதானே. உண்மைதானுங்க. பாம்பு அடிக்காத. பாம்ப கூட விட்டுரு. ஆனா பாப்பான விடாத. பாப்பான அடி. அப்படி சொல்லாத செய்தி அப்படிங்கிறாங்களே. சொல்லாத செய்திங்கிறது அவங்க தான் நிரூபிக்கணும். வீரமணி தான் சொல்றாரு. அப்படி சொல்லல. ஐயா பெரியார் அப்படி சொல்லல அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வந்துங்க இன்னைக்கு அதாவது காலத்திற்கேற்ப வந்து மாற்றி பேசலாம். ஆனா இங்க சான்றுகள் வந்து, தரவுகள் வந்து சரியாக இங்க இருக்கு.
வழக்கு இன்னைக்கு எப்படி சீமான் அவர்கள் மீது 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்கிறதோ, அது நீதிமன்றத்துக்கு போகத்தான் போகுது. அவர் எழுதின நூல்களை வச்சு அவர் விடுதலை அடையவே போறாரு. வீரமணிகிட்டயும் இதே கேள்வியை கேட்குறாங்க. ம். அவர் வந்து சீமான் மாதிரி பைத்தியத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு கடந்து போறாரு. யார் வீரமணி அவர்களா? கி. வீரமணி, திராவிட கழகத்தினுடைய கி. வீரமணி அவர்கள். இல்லைங்க. அது சுதந்திரத்திற்கு அதாவது ஆகஸ்ட் 15 குடியரசு தினம். அதுவே வந்து துக்க நாளா கடைப்பிடிச்சவங்க தானே அவங்க. அவங்க தத்துவத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா, திராவிடர் கழகத்திலேருந்து ஐயா கருணாநிதி வந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேரக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து அதில் யார் அந்த கட்சியிலலாம் சேருவேன் அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நத்தம், புறம்போக்கு, ஊர்ச்சாவடி, கொள்ளக்காரன், கருப்பளிப்பு, கஞ்சா விற்கிறவன், கூட்டி கொடுக்குறவன், காட்டி கொடுக்குறவன், இவனுக்கு பூரா ஒரு கட்சி வேணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போகும். தந்தை பெரியாரோட அறிக்கை இருக்கு. சட்டமன்றத்தில் ஐயா கருணாநிதி வந்து தேசத்துறையை பெரியாரை வந்து கைது செய்யணும்னு சொன்னார். அதுவும் சான்று இருக்கு. புரிஞ்சுங்களா? ஐயா இது இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற வை கோபால்சாமி அவர்கள் இன துரோகி சண்டாளன் கருணாநிதி பேசின சான்றுகளும் இருக்கு. ஐயா வீரமணி அவர்களுக்கோ, ஐயா வை கோபால்சாமி அவர்களுக்கோ, பெரியார் அவர்களுக்கோ, ஐயா கருணாநிதி அவர்களுக்கோ மாறுபட்ட கருத்துக்கள் தோன்றுமே தவிர வந்து இவர்கள் இருக்க சித்தாந்தம் என்பது முழுமையான உண்மை அல்ல. ஏன் வந்து வந்து பெரியாருடைய நூல்கள் 120க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கும்போது ஏன் அரசுடைமையாக்கல? அதற்கு பதில் சொல்லுங்க. இது சொன்னது பொய், அது சொன்னது பொய், அவங்க சொல்றது பொய், அதெல்லாம் இவன் லூசு, அவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறது, இதெல்லாம் வந்து அது கடந்த காலங்களில் குளத்துருமணி நானே கேட்டிருக்கேன். ம், ம். நானே வந்து அரசுரிமையாக்கணும்னு கேட்டிருக்கேன். இன்னைக்கு அதை கேட்க வேண்டிய தேவையில்லைன்னு அவர் ஒரு விளக்கம் தராரு. அரசுடைமையாக்குறது அரசு அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக திராவிடம் இந்த மண்ணில் கோலச்சி இருக்குது. அதற்கு மூல காரணமாக இருந்தது தந்தை பெரியார். திராவிடத்தில் பெரியாருடைய வார்த்தைகளை, நூல்களை ரகசியமா போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? ரகசியமா போட்டு எல்லாருடைய கைகளிலும் இருக்குது. அவங்க ஏன் அரசுடைமை ஆக்கல அப்படின்னா, முழுக்க பெரியாருடைய சித்தாந்தங்கள் என்பது வந்து தமிழர்களுக்கு எதிரானது, தமிழர் கலாச்சாரத்திற்கு எதிரானது, தமிழர்களுடைய ஆன்மீகத்திற்கு எதிரானது. இது முழுக்க வந்து மக்களிடம் பறைசாற்றும் பொழுது அவருடைய பிம்பம் உடைக்கப்படும். பெரியாருடைய பிம்பம் உடைக்கப்படும் பொழுது பெரியாருடைய சித்தாந்தங்களும் உடைக்கப்படும். அப்ப பெரியார் பேசிய பகுத்தறிவு, பெரியார் பேசிய பெண்ணுரிமை, பெரியார் பேசிய அரசியல் தளம் அத்தனையும் வந்து உடை தெரியப்படுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். திராவிடத்துற சித்தாந்தத்தினுடைய முழு வடிவம் பெரியார் தானே, அதை ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் அவருடைய வார்த்தைகள்லாம் வரும்பொழுது அடுத்த தலைமுறைகள் என்ன நிலைப்பாட்டில் இருப்பாங்கிறது எப்படி அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பெரியாருடைய நூல்களை வந்து அரசுடைமை ஆக்க முடியாது. அப்படி அரசுடைமை ஆக்கினால் பெரும் சிக்கல் வருங்கிறது தெரியும். இதானுங்க தமிழர்கள் வலைதளம் வரப்பொழுது தானே அன்னைக்கு வந்து செய்தி வந்து முதல் நாள் நடந்துச்சுன்னா மறுநாள் இன்னைக்கு வலைதளம் வந்துருச்சு. ஒரு செகண்ட் உலகம் பூரா வெளியேறிடும். இது காலத்தின் கட்டாயங்க. ஒரே விஷயம், அமெரிக்காவை கொலம்பஸ் தான் கண்டுபிடிச்சாருங்கிற அவருடைய சிலையே ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும். அவருடைய சிலையை இன்னைக்கு அகற்றிட்டேன் அமெரிக்காவில். இவரெல்லாம் ஏமாத்துறோம். ஒரு காலம் தமிழர்களுக்கான கண்ணீர் ஒன்று இருக்குங்க. இங்கே இந்த இடத்துல வேடிக்கை பார்த்தது அவருடைய கத்துக்குட்டி தானே அண்ணாதுரை. பெரியாருடைய கத்துக்குட்டி அண்ணாதுரை அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், இது போன்ற ஜெயலலிதா அவர்கள், இவர்கள்லாம் இருந்த காலகட்டத்தில் தானே 2010 ஆண்டுகளுக்கு முன்பாக, 14 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈழம் சூறையாடப்பட்டது. அந்த கண்ணீருக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். இது காலத்தின் கட்டாயம். அவருடைய பிம்பம் உடைக்கப்படுவதுங்கிறது காலத்தின் கட்டாயங்க. இங்கே திராவிட நாடு, திராவிட உரிமை எல்லாம் பேசுகிற இந்த திராவிட தத்துவம் எத்தனை சேரனுக்கும், எத்தனை சோழனுக்கும், எத்தனை பாண்டியனுக்கும் செலவு வச்சிருக்கேன். ஒரு பேருந்து நிலையம் கட்டினாலும் வந்து பெரியார் பேருந்து நிலையம், எம்ஜிஆர் பேருந்து நிலையம், கருணாநிதி பேருந்து நிலையம். என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? ஏன் எங்களுக்கான அடையாளம் இல்லை? எங்க உலகத்தில் இன்னைக்கு வந்து 1000 ஆண்டுகளை கடந்த பொழுது வந்து தலை சாயாமல் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கு ஒரு சிலை இல்லை, ஒரு பேர் இல்லை. சமகாலத்தில் ஒரு 50 வருஷத்தில் ஆட்சி செய்த ஒரு கூட்டம் இந்த நிலத்தை துண்டாடி உலக பணக்காரர் பட்டியலில் வந்த கூட்டமெல்லாம் வந்து தன் தாத்தாம் பேரும் அப்பம் பேரும் போட்டு இந்த மண்ணை நாசப்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னங்க அவங்க சாதிச்சிட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம். 3,71,000 ரூபா ஒவ்வொருத்தனுக்கும் தனி மனிதனுக்கு கடன் இருக்குங்க. இதெல்லாம் யாருங்க அடைக்கிறது? இதில் மண் வளம் இல்லையா, மலை வளம் இல்லையா, காட்டு வளம் இல்லையா, கடல் வளம் இல்லையா, தமிழருடைய உழைப்பு இல்லையா? சொல்லுங்க. இதெல்லாம் பேசுங்க. ஆனால் பெரியார் சிலைகளை அகற்றுவோம், அப்புறப்படுத்துவோங்கிறதெல்லாம் சரியா இருக்கான்னு கேட்குறாங்க. எங்க காலம் சரியான வேலையை செய்யுங்க. நாம் பேசுகிற மொழி தமிழ் வந்து வழிபாட்டு மொழியும் இல்லை, வழக்காட்டு மொழியும் இல்லை. என்னங்க அவங்க தமிழுக்காக வந்து சாதிச்சுட்டாங்க? அதை வருஷப்படுத்தி சொல்ல முடியுமா? சொந்த மண்ணில் வங்கக்கடலில் வந்து என்னுடைய மீனவை 800க்கு மேலே சுட்டு வீழ்த்தப்பட்டு நாசப்படுத்தப்பட்டு தாலி எடுத்து மூலியாக உட்காந்துருக்க தங்கச்சி பூரா இவங்க என்னங்க இந்த மண்ணுக்கு சாதிச்சுட்டாங்க? வீதிக்கு சாராய கடை திறந்து சின்ன பையன் வந்தேன் போனவெல்லாம் இன்னைக்கு குடிச்சு நாசமாகி கிடைக்கிறான். கஞ்சா இல்லாத மாணவன் கிடையாது. அன்னைக்கு 100க்கு 2 பேர் குடிச்சா அன்னைக்கு 98 பேர் குடிக்கிறாங்க. புரிஞ்சுக்கலாங்க. ரேஷன் கடையில் வரிசையில் நிற்கிறான். ஒரு கழிப்பறை இருக்காங்க பெண்களுக்கு, சொல்லுங்க பார்ப்போம். நல்ல தரமான மருத்துவமனை இருக்கா? தமிழ் வழி கல்வி எங்கெங்க இருக்குது நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அம்மையார் கனிமொழி அவர்களோட அந்த இதே சென்னையில் வந்து எத்தனை அவங்களோட கல்வி நிலையங்கள்லாம் வந்து மாற்று மொழி பேசுகிற கல்வி நிலையம் எத்தனை இருக்குது நம்ம பட்டியலிடுமாங்க? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே அழிஞ்சிருச்சுங்க. இங்கே எல்லாமே அழிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு. இன்னும் நாங்கள் திராவிடம்னா இது யாரை ஏமாத்துற வேலை
சொல்லுங்க நீங்க. ஆனா பெரியாருக்கும் கலைஞருக்கும் சிலை வைக்காம வேற யாருக்கு வைக்கிறதுன்னு உதயநிதியே கேட்கிறாரு. துணை முதல்வரா இருக்கிறாரு. பெரியாருக்கெல்லாம் ஏங்க பெரியாருக்கும் ஏன் வந்து அண்ணல் தங்கோ இல்லையா? அண்ணல் தங்கோ இல்லையா? கி.ஆ.பெ. விஸ்வநாதன் இல்லையா? தமிழ்னு செத்து விழுந்தாரே சங்கரலிங்க நாடார் இல்லையா? சீபா ஆதித்தனார் அவர்கள் இல்லையா? ஐஎன்ஏ உருவாக்குறதுக்கே வந்து பெரும் தூணாக இருந்தது சீபா ஆதித்தனார் அவர்கள். ஏன் அவர்களுக்கான தமிழர்களுக்கு லட்சம் தலைவர்கள் இங்க இருக்கானுங்க. ஒரு அடையாளம் இல்லங்க. மீண்டும், 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 மீண்டும் திராவிடம், திராவிடம்னு ஒரே குடும்பத்துல, ஒரே வரிகள்ல வந்து, ஒரே வேர்கள்ல வந்து ஒரு கூட்டத்துக்கு மட்டும் மீண்டும், மீண்டும் வந்து எதுக்குங்க அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஆனா பெரியார் தான் வந்து ஒரு முன்னேற்றத்த குடுத்திருக்காரு. சமூக புரட்சி உண்டாக்கியிருக்காரு. இப்ப சமீபத்தில வைக்கம் போராட்டத்தில கூட கேரளாலேயே பெரியாருக்கு சிலை எடுத்திருக்கிறாங்க. இப்பதானே எடுத்திருக்கிறாங்க. இப்பதானே எடுத்திருக்கிறாரு. கன்னடத்துடைய முதல்வர் வந்து 26/1/2022ல நான் கன்னடியன்கிறார். குடியரசு தினத்தன்னைக்கு அவருடைய கொடியேற்றி அவர் பேசுறாரு. புரிஞ்சுட்டீங்களா? அந்தந்த தேசிய இனங்கள் வந்து இங்க வைக்கம் போராட்டத்தில அவருக்கு சிலை வைக்கப்பட்டதுங்கிற பெரிய சாதனை கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? இங்க சாதித்த தலைவர்கள் இருக்கான். 3 தமிழ்ச்சங்கம் நிறுவிய பாண்டியர்கள் இருக்கான். உலகத்தை தென்னிந்தியாவே வந்து ஆட்சி செய்த அரசர்கள் இருக்கான். இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா, தென்னாப்பிரிக்கா வரைக்கும் ஆட்சி செய்த மன்னர்கள் இருக்கான். தமிழுக்காக உயிர் கொடுத்தவன் வந்து இந்த மண்ணுக்காகவும், மக்களுக்காகவும் உயிர் கொடுத்த தலைவர்கள் இருக்கிற இந்த பூமியில வந்து மீண்டும், மீண்டும் தமிழர்களுடைய கலை, பண்பாடு, கலாச்சாரத்தை நாசப்படுத்திய கூட்டங்கள் தனக்கான அடையாளத்தை பதிவு செய்வது, மீண்டும், மீண்டும் இந்த தமிழர்களுடைய மண்ணில் ஆட்சியை கோலேச்சுவதற்கான சதித்திட்டமே தவிர, இதில் எந்த தத்துவார்த்த சித்தாந்தமும் எதுவுமே இல்ல. இது முழுக்க, முழுக்க பொய்யுங்க இது. அமைச்சர் சேகர்பாபுவும், துரைமுருகனும் பெரியார பத்தி பேசுனாங்கன்னா காணாம போயிருவாங்க. மானம் இருக்கிற 1000 பேரோட போராடலாம். மானம் இல்லாத ஒருத்தனோட போராடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. மானத்திற்கான விளக்கத்த குடுக்க சொல்லுங்க. மானம் என்றால் என்ன? அறிவு என்றால் என்ன? அழகு என்றால் என்ன? அது தமிழ் என்றால் என்ன? அவருக்கு குடுக்க சொல்லுங்க. தமிழர்களுக்கு மானத்தையும், அறிவையும் கத்துக் கொடுத்தவர் பெரியார். தமிழே காட்டுமிராண்டி மொழி. கண்ணகியே வந்து புரிஞ்சுங்களா? கம்பனே திருடன். இவனுக்கெல்லாம் என்ன இப்படி வந்து தமிழை வந்து துண்டாடி நாசப்படுத்திய, கேவலப்படுத்திய கூட்டங்கள் வந்து மானம், மறத்தமிழனை பத்தி பேசுவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்ல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமா, சீமான் வந்து சரியா படிக்கணும்னு சொல்றாரு. சிபிஎம் வந்து சீமான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. சிபிஐ கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இத்தனை கட்சி தலைவர்கள் விமர்சிக்கிறாங்களே. அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் ஆகஸ்ட் மாதம் அவருடைய பிறந்த நாளுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பொழுது அவருக்கு என்னங்க சொல்லியிருக்கணும்? அவருடைய பேர் என்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம். எழுச்சி தமிழர்ங்கிறது அந்த கட்சியை சார்ந்தவர்களும் தமிழ் மக்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. திராவிட சிறுத்தைன்னு பட்டம் யாருங்க கொடுக்கப்பட்டது? ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவனை பார்த்து திராவிட சிறுத்தைன்னு சொன்னார். இது எவ்வளவு பெரிய அவமானம்? அது எப்படி அவமானம்? என்ன அவன் திராவிடத்திற்கு என்ன தத்துவம் இருக்கு சொல்லுங்க. நான் அவமானமா நினைக்கிறேன். நீங்க இல்லைங்க. திராவிடம் என்றால் அறிவு, திராவிடம் என்றால் அழகு, திராவிடம் என்றால் அரசு, திராவிடம் என்றால் தமிழ். காட்ட சொல்லுங்க. அவங்க சொல்றாங்களே திராவிடம் என்றால் சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு, சமூக விடுதலை இப்படி பேசுறாங்கல்ல. எந்த லைப்ரரியில, எந்த இடத்துல, எந்த இலக்கியங்கள்ல, எந்த நிகண்டு அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்க. பகுத்தறிவு அப்படின்னா வந்து தமிழ்ல வந்து இருக்கணுங்க. திராவிடம் என்றால் பகுத்தறிவு, திராவிடம் என்றால் வந்து அறிவு, ஆற்றல், ஆனந்தம்னு என்னென்னமோ சொல்றாங்கல்ல. அது எந்த இலக்கியங்கள்ல வருது? எந்த தமிழ் கல்வெட்டுகள்ல வருது? திராவிடம் என்பது மொழியும் இல்ல, இனமும் இல்லைன்னு அண்ணன் திருமாவளவன் பேசியிருக்காரு. உங்களுக்கு வீடியோ அனுப்பவா? மரபினம் திராவிடம் தான். நம்ம தமிழ் தேசிய இனம். நமக்கு மரபினம் திராவிடம்னு சொல்றாரு திருமாவே. இல்ல அதுவே இல்லைங்கிறதும் சொல்லியிருக்கிறாரு. திருமாவளவனோட சான்றுகள் இருக்கு. உங்களுக்கு அனுப்புவோம். அவரு அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா, கூடா நட்பு கேடாய் முடியும்ன்றது. கூடா நட்பு கேடாய் முடியும். அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு சரியா இருந்தா சீமான் வர தேவையில்லை. இன்னைக்கு திருமாவளவன் வந்து அதிகாரத்தில் இருந்திருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? என்னைக்கு 2009 போய் ராஜபக்சேவை சந்திச்சாரோ அன்னைக்கூட அவரோட அரசியல் நிலை அப்படியே உட்காந்துருக்கு. என்னங்க 10 பேரை வச்சு காங்கிரஸ்காரன் வந்து ஒரு ரயில் மறியல் பண்றேன். 10 பேர் காங்கிரஸ் ரயில் மறியல் பண்ணுது. திருச்சியில் அவங்க கூட்டின கூட்டத்தை யாரும் கூட்டல. விடுதலை சிறுத்தைகள் கூட்டின கூட்டம் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள். இவங்களுக்கு 2 சீட்டு, அவங்களுக்கு 10 சீட்டா? அப்போ எங்க பிழை இருக்குதுன்னு பார்க்கணும். அதை தாண்டி அவரால் வர முடியல. நல்ல வாசிப்பாளர், நல்ல அறிவாளி திருமாவளவன். அதை தாண்டி இன்னைக்கு நின்றது தானே இன்னைக்கு 3வது கட்சி அதே இருந்திருக்கும். நாம் தமிழர் கட்சி வந்திருக்காது. தத்துவார்த்த அடிப்படையில் வந்து திருமாவளவன் செய்வது வந்து வரலாற்று பிழை. இந்த வரலாற்று பிழை அவரே வந்து சில நாட்களை சரி செய்யணும். இல்லை காலம் அவருக்கு சரி செய்யக்கூடும். ஆனால் நீங்கள் விசிகா மீதும் சிபிஎம், சிபிஐ மற்ற கட்சிகள் மீது நீங்கள் விமர்சனம் வைங்க. ஆனால் இந்த பெரியார் விவகாரத்தில் இவங்க எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்களே. யார் யார் ஒன்று நினைக்கிறாங்க? சிபிஎம், சிபிஐ, விசிகா இவங்கெல்லாம் ஒரே கருத்து தானே சொல்கிறாங்க. அதாவது இங்கே கம்யூனிஸ்ட்டுகள் கூட ஒரு சித்தாந்தம் இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது. வர்க்கத்து அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா உழைப்பாளர் வர்க்கத்துக்கு நிற்கிறோம், எதிராக நிற்கிறோம், மார்க்சியம் சித்தாந்தம், அது இதுன்னு பிடல் காஸ்ட்ரோ, அது ஏதோ சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். திராவிடத்துக்கு என்ன சித்தாந்தம்னு சொல்லு. அவங்க கூட்டணியில் இருக்காங்க, அதுக்காக அவங்க சேலரா அடிக்கிறாங்க. அதுவும் காரணம். சேலரா அடிக்கிறாங்க. சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. திராவிடம் என்பது ஒரு பக்கத்துக்கு எழுத சொல்லுங்க. திராவிடம்னா இதுதான் அப்படின்னு. பிறகு இங்கே தமிழர்களுக்கான என்ன இருக்குது?
உலகத்தில் வந்து இந்திய மொழிகளுக்கு தாயாகவும், உலக மொழிகளுக்கு மூலமாக உள்ள தமிழ், அதற்கான அரசியல் இந்த மண்ணுல இல்ல. இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஆங்கில ஒரு கால்டுவெல் அவர்கள் வந்து கொண்டு வந்த திராவிடம் என்ற வந்து இந்த மண்ணுல தென்னிந்தியாவிலே வந்து திராவிடம் என்ற சொல்லுதே அதிகாரத்துல நிக்குதுன்னா, ஏமாந்து நிக்கிறது தமிழர்க. வெற்றி அடைஞ்சது திராவிடம். குறிப்பாக சொன்னா மாற்று மொழி பேசுகிற மக்கள் அதிகாரத்தை சுவைப்பதற்காக அவன் கொண்டு வந்த இந்த நாடக மேடை. இன்னும் வரும் காலங்கள்ல இது உடைத்தெறிவோம். எழுதி வச்சுக்கங்க நீங்க. யார் தமிழர்? தமிழர் குடிகளுக்குள்ள என்ன சிக்கல்? இப்படி பல்வேறு விடயங்கள் குறித்து இன்னும் விரிவா உங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கு. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிண்ணே.